ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ஷா சரஸ்வை கிச்சன். இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட் அடை எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக அரிசி பருப்பு எல்லாம் ஊற வச்சு அடை செய்வோம் இல்லையா, அதுக்கு நமக்கு 1 ஹவர்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ் ஆகும். அதுக்கு பதிலாக இப்போ இன்ஸ்டண்ட்டாக அடை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இது அப்படியே அடையோட டேஸ்ட் வரும். அதுக்கு 3/4 கப் கடல மாவு எடுத்துட்ருக்கேன், 1/2 கப் அரிசி மாவு எடுத்துட்ருக்கேன். 1/2 கப் அரிசி மாவோட நீங்கள் ஒரு 1/2 கப்பு ரவையை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்: ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு வச்சுருக்கேன். இது மூணுத்தையும் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஒன்றா கலந்து வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ரவை 1 கப்பு போட்டு ஃபில் பண்ணியாச்சு. அரிசி மாவு 1/2 கப், ரவை 1/2 கப் போட்டுக்கலாம், கடலை மாவு 3/4 கப் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அடை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கலந்துடலாம். ஒரு பாத்திரத்தில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், பெருங்காயம், உப்பு போட்டுட்டு அது கூட நம்ம வச்சிருக்கிற ரவை, அரிசி மாவு, அப்புறம் கடலை மாவையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒன்று ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கோங்க, ஏன்னா ரவை ஊறும் போது கெட்டியாயிடும். அப்படி இல்லாட்டி ஊறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இப்போவே தண்ணி ஊற்றிட போகிறேன். ஊற்றிட்டு இதை 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நம்ம அடைக்கி கரைச்சி வச்சு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ இது மாவு ரவை ஊறிட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. வாங்க நம்ம இதை அடை ஊற்றிடலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு சுற்றி ஆயில் விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஆனோன்னு திருப்பி போட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இப்படி ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம அடைய ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம அடை ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு அப்படியே அடை மாதிரி இருக்கும், ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த அடையை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.